Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. இந்தியாவில் பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு மின்சார வாகன உள்கட்டமைப்பை தீவிரமாக விரிவுபடுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக PM-E டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 4874 பொது பயன்பாட்டு மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மெகா திட்டத்திற்காக மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கியுள்ளது. நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்டுள்ள 74 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை வழித்தடங்களில் இந்த சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதில் 50 வழித்தடங்கள் மின்சார கார்கள் மற்றும் பேருந்துகளுக்காகவும், 24 வழித்தடங்கள் கனரக டிராக்குகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தேசிய அளவிலான திட்டத்தின் முதற்கட்ட செயல்பாட்டில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 498 புதிய அதிவேக சார்ஜிங் நிலையங்கள் தமிழ்நாட்டின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக 34.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மின்சார வாகன பயன்பாடு அதிகரித்து வருவதையும் நீண்ட தூர பயணிகளின் எண்ணிக்கைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி புதிய EV சார்ஜிங் நிலையங்கள் முக்கிய தேசிய நெடுஞ்சாலை வழித்தடங்களில் அமைக்கப்பட உள்ளன. அதில் சென்னை, பெங்களூரு, திருச்சி, நாகர்கோவில், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட முக்கிய தொழில் மற்றும் போக்குவரத்து மையங்களை இணைக்கும் சாலைகளிலும் சார்ஜிங் புள்ளிகள் அமைக்கப்பட உள்ளன. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தற்போது 1800க்கும் அதிகமான பொது சார்ஜிங் நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இதில் புதிய 498 அதிவேக சார்ஜிங் நிலையங்கள் சேர்க்கப்படுவதால் மாநிலத்தின் மின்சார வாகன உள்கட்டமைப்பு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் சென்னை முதல் நாகர்கோவில் வரை நீண்ட தூரம் பயணிக்கும் மின்சார கார் மற்றும் டாக்ஸி ஓட்டிகள் இனி சார்ஜ் தீர்ந்துவிடுமோ என்ற அச்சமின்றி பயணம் செய்ய முடியும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.